guys, welcome to Bangladesh. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னா அப்போகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவர்லாட் அனிமே ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே சேம் வைப்ல தான் இந்த அனிமேவும் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் கம்ப்ளீட்லி சூப்பராகவும் போகும். ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து முடிக்கவும் உங்களுக்கு இந்த அனிமேவை பற்றி புரிய வரும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போகலிப்ஸ் பிரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்தவனையே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இட்டர்னல் நேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேமை நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்கான். தூங்குறான் இல்ல இறந்து போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. என்னாச்சு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம ஹீரோ இருக்கான். அப்படின்னு ஒரு பொண்ணு வரவும், நீ அது ஆட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஆமா அரசே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்த டயத்துல இட்டர்னல் நேஷன்ஸ்க்கு ஒரு கேமை விளையாண்டுருக்கோம். அதுல நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இந்த ஸ்லட்ஜ் ஆட்டோ. என்ன கிங்னு கூப்பிடுறாள், எப்படி நான் ஆக்ட் பண்றது, நான் தான் மைனோஹராவோட லீடர்னு நினைச்சிட்டவா பேசுறா போல. வரமா டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ பார்க்கும்போது, கிங் டாக்கிட்ட உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இட்டர்னல் நேஷன்ஸ்ல இருக்கிறதுலே ஹை டிஃபிகல்ட்டில நீங்க தான் நம்பர் 1 ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லவும், அது எப்படி உனக்கு தெரியும், நீ கேம்குள்ளதான் இருந்தன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, அந்த கேமை நீங்க விளையாடும் போது பேசினதா எனக்கு ஞாபகம் இருக்கு. எத்தனை தடவை கேம் ஓவர் ஆனாலும் விட்டு கொடுக்காம போராடி ஜெயிச்சிருக்கீங்க, உங்களை எப்படி நான் மறப்பேன் கிங் டாக்கட்டும் அப்படின்னு வா சொல்லவும், உன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் எனக்கு ஒன்னு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். உங்க கூட நான் நேர்ல பேசுறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆட்டோ சொல்லவோ, இது ஹெவனா நான் செத்துட்டேனா இல்ல நீ தான் என்ன சமன் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உங்களை சமன் பண்ணல, நான் கண்மொழிச்சு பார்க்கும்போது இங்க தான் இருந்தேன். இடம் பாக்குறதுக்கு இட்டர்னல் நேஷன்ஸ் வேர்ல்ட் மாதிரி தான் தெரியுது. இது கண்டிப்பா அந்த கேம்குள்ள இருந்த வேர்ல்டும் இல்ல அண்ட் உங்களோட எர்த்தம் இல்ல அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. எப்படியா உங்களை நான் நேர்ல பாத்துட்டேன் கிங் டாக்கட்டும், அதுவே எனக்கு போதும். நம்ம எங்க இருக்கோம்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா எந்த வேர்ல்டையும் நீங்க ஆட்சி செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த இடத்துல நம்மளோட கிங்டம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அரசே அப்படின்னு வா சொல்றா. முதல்ல இது எந்த இடம்னே தெரியல, பட் சரி இது ஒரு கேமா நினைச்சு இந்த இடத்துல கிங்டம் பில்ட் பண்ணுவோம் நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, சரி ஆட்டோ நம்ம 2 பேருக்காகவும் மட்டுமே ஒரு கிங்டம் நம்ம இந்த இடத்துல பில்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஆட்டோ ரொம்பவே ஹாப்பியா என்னோட மொத்தமும் உங்களுக்கு தான் சொந்த அரசை, என்ன எப்படி வேணா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வா சொல்றா. 2 பேரும் இப்ப வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. என்னோட ரைட் ஹேண்ட் வுமன், நம்மளோட மோஸ்ட் ஈவில் நேஷன் நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ல இவங்க கிங்டமோட பேரு மைனோஹரா, அதே மாதிரியே இந்த இடத்துலயும் ஸ்டார்ட் பண்றாங்க. எமர்ஜென்சி ப்ரொடக்ஷனா ஒரு ஸ்கவுட்டை ரெடி பண்ணி இந்த ஏரியாவை ஃபர்ஸ்ட் சுத்தி பாக்குறாங்க. இவங்க மொத்த மைனோஹரா கிங்டமே வந்து ஈவில் பவரை வச்சு தான் ரன் ஆகும். சிம்பிளான கிரியேச்சர் தான் இப்போதைக்கு நம்ம ஹீரோவால சமன் பண்ண முடியுது. இந்த இடத்த ஸ்கவுட் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். நம்மளோட ப்ராப்பர் கமெண்ட் யூனிட் இந்த இடத்துல ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிக்கிறான். பூச்சி எங்கெல்லாம் போதோ அதோட விஷயம் என்னாலேயே பார்க்க முடியுது. இதை பண்றதுக்கு இவ்வளவு மானா தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த டயத்துல வாரியரை சமன் பண்ண இவங்க கிட்ட மானா இல்ல, இப்போதைக்கு ஃபைட் வந்தா நான் பாத்துக்கிட்டு ஆட்டோ சொல்றா. பட் ஆட்டோவாலேயே எல்லா ஃபைட்ஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய சோல்ஜர்ஸ் தேவை, அதை சமன் பண்றதுக்கு மேஜிக் தேவை. சரௌண்டிங் ஃபுல்லா ஃபாரஸ்ட் தான் இருக்கு, அனிமல்ஸ் மான்ஸ்டர்ஸ்னு எதுவுமே இந்த இடத்துல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மறைஞ்சு வாழ இது பெர்ஃபெக்ட் பிளேஸா இருக்கும். ஸோ ஃபைட்டிங்கை பத்தி இப்ப கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னா, பட் சாப்பாடுக்கு என்ன பண்றது, அனிமல்ஸ் ஆச்சும் இருந்தா தானே அடிச்சு சாப்பிட முடியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சாரி அரசின்னு வா சொல்லவும், பரவாயில்லப்பா நீ என் கூட இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப் தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆட்டோ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. கேம்ல கரெக்டா இது தெரியல, பட் நேர்ல வா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஹீரோ பாக்குறான். சில டார்க் எல்ஃப் கூட்டமா அந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். ஃபேண்டசி வேர்ல்ட்ல எல்ஃப் இருக்கிறது சகஜம் தானே ஆட்டோ சொல்றா. இட்டர்னல் நேஷன்ஸ் கேம்லயும் எல்ஃப் உண்டு, ஒருவேளை இது இட்டர்னல் நேஷன்ஸா தான் இருக்குமோ நம்ம ஹீரோ கொஞ்சம் யோசிக்கிறான். நெய்பரிங் சிட்டியவோ வில்லேஜோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஹீரோ யோசிச்சா பிரச்சனை வந்தா நம்ம தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. அதுவும் சரிதான், தேவையில்லாம நான் வருத்தப்பட தேவையில்ல. இப்போதைக்கு அந்த எல்ஃப்ஸ் என்ன பண்றாங்கன்னு பாப்போம் நம்ம ஹீரோ பாக்குறான். அப்போ ஒரு 3 டார்க் எல்ஃப் அந்த இடத்துக்கு வராங்க. இப்பதான் மத்தவங்க கண்ணுக்கு நம்ம ஹீரோ எப்படி தெரியறான் அப்படிங்கறதையே நமக்கு காமிக்க போறாங்க. டார்க் செல்ஃப் அப்படிங்கறதுனால இவங்க எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் வேர்ல்ட்ல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. போகிறதுக்கு இடம் இல்லாம ஃபாரஸ்ட்குள்ள இவங்க எல்லாரும் ஓடி வந்திருக்காங்க. சாப்பாடு தண்ணி இல்லாம மொத்த குரூப் கஷ்டப்பட்டு இருக்காங்க. துரத்தினவங்கிட்ட இருந்து தப்பிக்க கர்ஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ள ஓடி வந்துட்டோம். அந்த லேண்டுக்குள்ள யாருமே வரமாட்டாங்க, எந்த உயிரினமும் வாழாது. ஸோ நமக்கு ஃபுட் கிடைக்கிறது கஷ்டம்னு இவங்க யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம சர்வைவ் ஆகும் அப்படின்னு சொல்லி லீடர் மாதிரி ஒருத்த முன்னாடி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துக்குள்ள ஈவில் இருக்கும்னு இந்த இடத்த சீல் பண்ணி வச்சிருக்காங்க. பட் உண்மையிலே அப்படி இருக்குமா நம்ம யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவையும் ஆட்டோவையும் அந்த ஹெல்ப் பாக்குறான். மத்தவங்களோட கண்ணுக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே டார்க் கலர்ல ரொம்ப பவர்ஃபுல்லா தெரியும். அவளோட மொத்த மேனிஃபெஸ்டேஷனா இவன் இருக்கான். ஈவில் காடா இது அப்படின்னு சொல்லி, நான் மாஸ்ராம் கிளானோட டார்க் ஆகவே அப்படின்னு சொல்லி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்றான். பெர்மிஷன் இல்லாம ஃபாரஸ்ட்குள்ள நுழைஞ்சிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம். உங்களை மாதிரி பூச்சிங்களுக்கு நீங்க பண்ண தவறு என்னன்னாச்சும் தெரிஞ்சிருக்கு. சரி எதுக்கு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி இந்த இடத்துக்குள்ள வந்தீங்கன்னு ஆட்டோ கேட்கவும், நாங்க எல்லாரும் சந்தோஷமா கேபிட்டல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்ம இழுக்கவும், சீக்கிரமா பிளாஷ் பேக்க முடுறா அப்படின்னு வா சொல்லவும், எங்களை துரத்தி விட்டாங்க போக இடம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றான். சோ நீங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், கிங் பேசுறாருல்ல பதில் சொல்றா அப்படின்னு ஆட்டோ சொல்லுவோம். ஆமாங்க, துரத்தினவங்கிட்ட இருந்து தப்பிக்க வழி தெரியாம இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம், எங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாம கஷ்டப்படுறோம்னு சொல்லுவோம். ஹீரோ அப்படியே பாத்துட்டு இருக்கான். எங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை மேல பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்க் எல்ஃப் லீடர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். ஹீரோ ஆப்பிள் தூக்கி போடுவான். அது என்னன்னு யாருக்கும் தெரியல. இதை சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஒரு ஸ்மெல் நல்லா இருக்கு, இப்படி ஒண்ணு நான் பார்த்தது இல்ல. ஈவில் கார்டு இதை கொடுத்தா நம்பி சாப்பிடலாமா நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கூட
கூட வந்தவங்களும் அதை சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. என்கிட்ட பேர்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பழத்தை நம்ம ஹீரோ கொடுக்குறான். எங்களோட கருணையை ஏத்துக்கோடா அப்படின்னு ஆட்டோ சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க அரசு, நிறைய குழந்தைங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க, நான் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, இதை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கவும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நிறைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்குறான். ஒளியில இருந்து துரத்தி டார்க்னஸ்குள்ள அனுப்பப்பட்ட எங்களுக்கு இந்த டார்க்னஸ்குள்ள தான் ஒரு ஒளி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த லீடர் யோசிக்கிறான். இது உண்மையிலேயே ஒரு மிராக்கல், ரொம்ப தேங்க்ஸ்னு எல்லாரும் சொல்லவும் உண்மையிலேயே நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் கேட்கறான். வாரியர் கியா கண்டிப்பா சாப்பாடோட வருவாரு அப்படின்னு சொல்லி ஆல்சோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ்டா ஏதோ ஸ்மெல் வருது. கியா நம்ம ஹீரோ கொடுத்த சாப்பாடு இவங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறான். ஒரு வழியா அந்த டார்க் எல்ப்ஸ் எல்லாருமே வந்துட்டு உயிர் பழைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. பட் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்துல ஓசி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த லீடர் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ட்ரைபோட எல்டர் மோல்டார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வந்த பழம் டேஸ்டா இருக்கு, பட் இப்படி ஒண்ணு நான் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லை அப்படின்னு அவர் கேட்கவும் இந்த வேர்ல்டுல ஒரு டேஸ்டான பழம் இருக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னு அந்த லீடர் சொல்லிட்டு நான் அந்த லெஜண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்குள்ள பார்த்தேன், முன்னோர்கள் சொன்னா அதுதான் அப்படின்னு அந்த லீடர் சொல்லுவான். கிங் ஆஃப் ரோயின்ஸை பத்தியா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மொத்த உலகத்தையும் அவன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு ஸ்கிராச்ல இருந்து திரும்ப இந்த வேர்ல்ட பில்ட் பண்ணுவான். ஆஃப் ரோயின் தன்னை என்னன்னு சொல்லிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த மால்டர் கேட்கும். அதை பத்தி பெருசா கேட்கலன்னு சொல்லுவான். அப்ப நீ அவர்கிட்ட பேசினியான்னு கேட்டா அவர் கூட ஒரு பொண்ணு இருந்தா அதான் எங்க கிட்ட நிறைய பேசினா, அந்த கிங் 1-2 வார்த்தைகள் தான் பேசினாருன்னு சொல்லுவோம். சாப்பிட்டப்பறம் எனக்கு கொஞ்சம் மானா கிடைச்சிருச்சு, இப்பதான் நான் சென்ஸ் பண்ணி பார்த்தேன் இந்த ஃபாரஸ்டே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நமக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அவங்க பதிலுக்கு என்ன கேட்டாங்கன்னு கேட்டா சுச்சுவேஷனை சொன்னா அவர் தான் சாப்பாடு கொடுத்தாரு, எதுவோ கேட்கலையேன்னு சொல்லுவோம். டீமன்ஸ் யாரோ ஓசில எதையோ தரமாட்டாங்க அப்படின்னு மோல்டர் சொல்லுவோம். அவர் நம்ம மேல கருணைப்பட்டு தந்தாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். எனக்கு கருணையா, அவன் உன்னை சாம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், நீ அவனுக்கு மயங்கிட்ட அப்படின்னு மோல்டர் சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, உண்மையிலே நான் அவரை மதிக்க கஷ்டத்துல அவர் தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னா அவர் ஒரு ஈவில் பீயிங் அப்படின்னு மோல்டர் சொல்லுவோம். பரவாயில்ல, அப்படி இருந்தா அவர் தான் நம்ம உயிரை காப்பாத்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றேன். லீடரா இருந்தும் நான் எதுவும் பண்ணல, லீடரா இருந்து நீ தான் எல்லாத்தையும் காப்பாத்திருக்க, நாளைக்கு அந்த கிங்கை மீட் பண்ணி பதிலுக்கு எதுவும் தேவைன்னா நம்ம போய் பேசி கொடுத்துட்டு வந்துடலாம், இந்த அமைதியான நாட்கள் இப்படியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மோல்டர் சொல்றான். தேவையில்லாம நம்ம ரிசோர்சஸ் மானவெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்டோ டென்ஷன் ஆகுறா. சரி இனிமே நீ என்ன சொல்றியா அதையே நான் பண்றேன்னு சொல்லப்போ நான் என்ன சொன்னாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு வா கேட்கறா. ஆட்டோ நீ எனக்கு தேவை, சோ கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லப்போ அவங்களை அந்த மாதிரி தப்பா பேசினதுக்கு மன்னிச்சுக்கோங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அது சரிதான் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே மாறிட்டா. அவங்க முன்னாடி இருக்கும்போது எனக்கு பேச வார்த்தையா வர மாட்டேங்குது நம்ம ஹீரோ சொல்லுவான். ஒரு ஸ்ட்ராங்கான கிங் எப்பவும் டேரக்டா நெகோசியேஷன் பண்ண மாட்டாரு, சபார்டினேட்ஸ் விட்டு தானே பண்ணுவாருன்னு கேட்கப்படி எனக்கு மத்தவங்கிட்ட பேசி பழக்கம் இல்லை, நான் ஆக்வர்டா ஃபீல் பண்ணேன், ஈவன் டாக்டர் நர்ஸ்கிட்ட கூட நான் ஹாஸ்பிட்டல்ல பேசினது இல்லை நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். கலப்படாதீங்க அரசே அப்படின்னு சொல்லி ஆட்டோ சமாதானப்படுத்திட்டு இருக்கா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒரு நார்மல் ஹியூமனா அப்பாவியா தான் இருக்கிறான். ஆக்சுவலி மத்தவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம ஹீரோ ரொம்பவே டெரராகவும் லோ லெவல் பீப்புள்ஸ் எல்லாம் அவன் டைரக்டா பேச மாட்டான், ஆட்டோ மாதிரி சபார்டினேட்ஸை விட்டு தான் பேசுவான் அப்படின்னு சொல்லி மத்தவங்களாம் நினைச்சுக்கிறாங்க. கதை போக போக இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.